இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா பையில? அது உனக்கு ஸ்டேஜ்ல பதவி பிரமாணம் பண்ணும்போது வெடிக்கிறதுக்கு பட்டாசு சும்மா கொளுத்தி விட்டுருவோம்ல. நீ டேய் மாப்பிள்ள, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வாசி. கிருபான கட்சிக்காரங்க எல்லாரும் இருக்காங்க. ஏதாவது ஓவரா பண்ணி பிரச்சனை இழுத்து விட்டுறாத. என்ன மாப்பிள்ள, நான் எப்படி பண்ணுவேனா? சொல்லு, பண்ணுவேனா? நீ பண்ணுவ, அதனாலதான் அப்படி சொல்றேன். சரியா? சரி, பண்ணல. பார்த்து நடந்துக்க. அப்புறம் மைக்ல கருணா பேரை சொன்னதும் நீங்க எல்லாரும் கையை தட்டி விசில் அடிச்சு என்கரேஜ் பண்ணணும். என்ன இந்து, இதெல்லாம் நீ எங்களுக்கு சொல்லணுமா? நாங்க பாத்துக்கிறோம், பெண்ணு எடுக்கிறோம் பாரு. வாங்க எல்லாரும் போய் உட்காரலாம். வாங்க, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட போறாங்க. சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க. மாப்ள, வாழ்த்துக்கள். நாளை பிரதமர் ராணி. எப்படி போங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். இப்படித்தானே பண்ணுவாங்க. எல்லாம் என் தலையெழுத்து. இதெல்லாம் பார்க்கணும்னு இருக்கு. வேற மாதிரி ட்ரை பண்ணலாமா? ஏய், இங்க பாரு. என்னங்க சொல்லுங்க. இல்ல, இந்த ட்ரெஸ்ல உன் புருஷனை பார்க்கும்போது ஒரு எம்எல்ஏ இல்ல ஒரு மந்திரி லுக் இருக்கா? எலெக்ஷன் டைம் வந்துடக்கூடாது. உடனே வேலையும் சொல்லையுமா சுத்த வேண்டியது. தான் பெரிய அரசியல்வாதின்னு நினைப்பு வேற. மந்திரி என்னங்க மந்திரி? உங்களை பார்க்க அப்படியே முதல்வன் படத்துல வர அர்ஜுன் மாதிரி இருக்கீங்க. நீங்க போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் அப்படியே வெளியில நடந்து போனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், சிஎம் என்ன இந்த ரோட்ல நடந்து போறாருன்னு மக்கள் அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அப்படியா சொல்ற? இந்த மண்டப்பையன் எதை சொன்னாலும் நம்புது. இதை வச்சுட்டு என்ன தான் பண்றதோ தெரியல. அட ஆமாங்க, ஏன் கண்ணே பட்டட போல இருக்கு. வருங்கால முதல்வர் வாழ்க வாழ்க, வருங்கால பிரதமர். என்னடி ஓவரா சவுண்ட் விட்டுருக்க? இது மட்டும் கிருபான காதுல விழுந்துச்சு, அவ்வளவுதான். நீ என் பதவிக்கு வேட்டு வச்சிருவ போல இருக்க. போடி, நடக்க வேண்டிய வேலையை பாரு. அடச்ச, அதுக்குள்ள சுதாரிச்சுட்டானே. அப்படி இவங்கிட்ட என்ன இருக்குன்னு நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைக்க போறாங்க. இவெல்லாம் இளைஞர் அணி செயலாளரான கட்சி நிலைமை என்ன ஆகும்? வேளங்கின மாதிரி தான். ஏய், ஏண்டி நின்னுட்டு இருக்க?